ஓம் ஸ்ரீ மகாகணபதியே ஓ. மா தாயே பராசக்தி ரோகமாத்தா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் காப்பாத்து தாயே. கணபதி என்ன முதலாளி கூப்பிடுறாரு. இந்த வந்துட்டேன். வணக்கம்யா. வா கணபதி, வா சண்முகம். கணபதி, நீ இருக்கிறதுனால தான் இந்த தொழில் இவ்வளவு லாபகரமா நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, அந்த ஆண்டவன் அருளால லாபம் உங்களுக்கு மட்டும் இல்ல, படத்தை எடுத்தவங்களுக்கு லாபம், படத்தை வாங்கினவங்களுக்கு லாபம், படத்தை போடுறவங்களுக்கு லாபம் தான். எனக்கு என்னப்பா தெரியும், நீ போய் நல்ல படமா பார்த்து வாங்கிட்டு வர, உன் வாய் சாதுரியத்தினால நல்ல விளம்பரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிற, அந்த கூட்டத்தை குறைய விடாம உங்க அப்பன் பக்கோடாவை போட்டு அசத்தி போடுறான். நீங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இனிமே யாருக்கு எந்த குறையும் வராது. அப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு விளம்பரத்துக்கு கிளம்புறேன். அப்பா, என்னைக்கும் போறதை விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கடா அதிகமா போடணும். டீ காபிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும், கூட்டம் எக்கச்சக்கமா வரும். ஏன்னா நம்ம தியேட்டர்ல போட்டுக்க படம் நம்ம தலைவரும் நம்ம தலைவியும் நடிச்ச படம். கவலையே படாத, அசத்துன்னு அசத்துறேன். என்ன யாரையுமே காணா? விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில்ல சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போகணும். அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே, அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, புறக்கா தலையா, பரங்கி தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்களா? ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, பேரிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது இப்படி தான் எட்டி ஒதுக்கணும். குடிப்பா, சொல்லி வைப்பா, குடிப்பா. சரி சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்கார்றா. போங்கண்ணா. சினிமா இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேட்டி தலையில எடுத்துக்க, பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றானுங்களே பசங்க, அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்கற அளவுக்கு வசந்தர் இல்லையா? நீங்க கூட ஊர்ல ஆடு மாடு ஓட்டிட்டு இருந்தீங்க, இப்ப ப்ராஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துடலையா? நான் சொன்ன பதிலுக்கு நீ சொல்லுவியா? நீ மட்டும் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுங்க? அண்ணா விடுங்கண்ணே, உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல் இருக்கு. கவுண்டர் திறந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு டிக்கெட் உள்ள வரல. என்ன கரெக்டா? வரவன் வரவங்கள 5-10 மணி சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லறை வாங்கி வச்சிருக்கணும். இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கினா உனக்கு சோறு. ஓ அப்படி இல்லைன்றா. எத்தனை கேட்டுங்க ஓட்டுங்க? என்ன 1 2 3. இதுல பாக்கி 2 ரூபாய் எழுதிருக்கேன், இன்ட்ரோல பக்கடா வாங்கி தந்துக்குங்க. முதல்ல எனக்கு வராம போச்சு. இதுல 60 ரூபாய் இருக்கேன், இன்ட்ரோல பக்கடா வாங்கி தந்துக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க, எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. உனக்கு என்ன அவன 2 டிக்கெட் கூட மிஸ்டேக்கு 2 பாக்கெட் சாராயம் 1 பாக்கெட் ஊற அப்படியா? மா தாயே மகமாயே. அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க, படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா. ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது. எப்பா, எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதான், இதையும் நீ செஞ்சு எனக்கு பொழப்பெல்லாம் பண்ணிடாதப்பா. நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டு வந்தானே, என்ன இருந்தாலும் உங்க கைப்பக்கம் ருச்சி வருமா? நம்ம தியேட்டருக்கு கூட்டம் அதிகமா வர்றத நீங்க போடுற பக்கடம் வாங்கிட்டீங்க தான். என்னங்க சத்தம்? அப்பா இத பாத்துங்க, நான் வரேன். என்னங்க இது? ஐயோ, மெட்ராஸ்ல படம் எடுக்கிறாங்க, ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்காதான் லைட் போட்டு தெளிவு எடுக்கிறாங்க. நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர் இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மேல உட்காந்து சீட்டாடுறீங்க. அங்க பாருங்க, ரசிகர்கள் விசுவரிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல சேர் வைப்பாங்க, தியேட்டர் வைப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? மாளுக்கு நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை கிடைக்கல, இனிமே விளையாடிக்க பிச்சிரு மிச்சு அடிச்சா ஏன்னா உங்களுக்கு அறிவு வேணா? டேய் இங்க வா. என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை? யார பார்த்தா ஒரு கை சொல்லுவேன். ஐயா இந்தாங்க. என்னப்பா இன்னைக்கு எக்கச்சக்கமான வசூல் போல இருக்க? போட்டிருக்கிறது வசூல் சக்கரவர்த்தி படமாச்சுங்களே ஐயா. இதுல 840 ரூபாய் பணம் இருக்கு, எண்ணிட்டேன். இதுல 85 ரூபாய் சில்லறை இருக்கு, அதை எண்ணிட்டேன். மொத்தம் 925. வேணா நீங்க எண்ணிக்குங்க. உன் பேர்ல நம்பிக்கை இல்லாம இருந்தா தானப்பா நான் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். கணபதி, நீ ஓடி ஆடி உழைக்கிறது மட்டும் இல்லாம காசு பணத்தை கரெக்டா பொறுப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்.
ஆனா எனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கே, அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்னத்தை பண்ணுதோ. ஆரம்பிங்க. அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறாரு, பிள்ளை எங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு. கொடுத்து வச்ச புண்ணியவா. என்னடா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? தலைவா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல்? அவங்களும் அமக்கலமா இருக்காங்க. முதலாளி தான் எங்களுக்கு கவனிக்கிறதே இல்ல. உங்களுக்கு பணம் தானடி வேணும்? இத பார். என்ன சிரிக்கிறீங்க? இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி. நேத்து எங்கேயோ இருந்தது, இப்போ என்கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வரப்போகுது. நாளைக்கு எங்க போதோ? பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா. தனியா தானே பூட்டி வைக்க கூடாது, சேர்த்து பூட்டிப்போம். இத நீ புடி, இத நீ அடி, உள்ள இதனா கடி. பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம அரசமட்டை கணபதி டாக்கீஸ்ல இன்னையிலிருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம்.என். நம்பியார், பண்டரிபாய், பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காண தவறாதீர்கள். தினசரி 3 காட்சிகளாக நடைபெறும். என்ன சுட்டாதீங்க, சுட்டாதீங்க, சுட்டாதீங்க. இறங்கி வா. ஏன்பா, நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுற ஆளா? ஆமையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தேட்டருக்கு கூட்டம் வரும். கூட்டம் வந்தா தான் எங்களுக்கு சோறு கிடைக்கும். உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கணும்னா வெயில்ல வெந்தாகணும். வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறுங்கொட்டாயில கொட்ட சொல்றியா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க. இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும். ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல. ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும். அதை நீங்க வெறுக்கலாமா? நான் வெறுப்பேன். எங்க பரம்பரையே வெறுத்துது. இந்த தெரு மட்டும் இல்ல, இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது. போயிரு. நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது. உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும். நேரம் வரும்போது வரட்டும். இப்ப நீங்க புறப்படுங்க. வர்றாங்க. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா? వాళ్ళు మన మామగారు అత్తగారు వాళ్ళు ఇంకా రారు. నేనే వచ్చాను. నాను నెల్లూరు ఎల్లమ్మ. எல்லம்மா, உன் பேர் நல்லாவே இருக்குமா? ఏమంటే మీరు ఈ థియేటర్ ఓనర్ గారా? ஏறக்குறைய அப்படித்தான். நான் யாத்தையும் வெளியே சொல்லிக்கிறது இல்ல. అలాగా? இங்கோருமா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன்னு. நான் தேஞ்ச கார்பனா? ఏమిటి అది? నాకు అర్థం కానే లేదు. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதே 2 கம்பி, இதே 2 கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். అది ఎలాగండి? இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய. இப்ப நான் உன்னை தொடுவேன், எப்படி இருக்குன்னு பாரு. இப்படித்தான். நீ என்ன தொடு, அப்படித்தான். கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். டேய். ஏய், வேலைய பாரு. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு, அது வரதான். கும்பிடுங்க. నమస్కారం అంటే அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எத? விநாயகர் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது. ஆஹா. ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு. அப்போ சிகப்பா வரணும் பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு వస్తానండి. நீ இரண்டி. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும்னு கேட்டுச்சு, அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது?
நான் தேஞ்ச கார்பனா நானு? சும்மா இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுத கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். போ. டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு விட்டீங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். டச்சே. ஏய் கற்பகம், கூட்டத்துல டிக்கெட் வாங்கி படம் பார்க்கறது ஒரு தனி சுகண்டி. என்னடி பண்றது? எனக்கு சினிமா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்ல சினிமா பேச்சு எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாரு. சினிமாலாம் எதுக்குடி பார்க்கணும்? நம்ம ஊர் கணபதி டாக்ஸ்ல இருக்கிற கணபதி கதை சொல்லி கேட்கணும். அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கும்டி. நிஜமாவா சொல்றேன்? நிஜமாதான் சொல்றேன். அவர் ஃபைட் சீன் சொல்றப்ப கூட நேர்லயே ஃபைட்ட பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட்ட விடுறி, பாட்டு எல்லாம் பாடுமா? என்ன பாடுமான்னு சாதாரணமா கேட்ட. சொல் சுத்தமா சுதி சுத்தமா பாடும். ரயிலே இல்லாத ஊருக்கு எங்கள மாதிரி ஆளுங்களால தான் ரயில கொண்டு வர முடியும். இன்னையில இருந்து நம்ம கணபதி டாக்கீஸ்ல நாங்க கொண்டு வந்திருக்க ரயில் கிழக்கே போகும் ரயில். ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க. அந்த கிராமத்துல முடிவெற்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பையன் தான் ஹீரோ. அவன் படிச்சவன் மட்டும் இல்லங்க, நல்ல பாட்டு கூடியவன். அந்த முடிவெற்றவர் பார்த்தாருங்க, என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க, அவன் அதை விட்டு பாட்டளிக்கிறான்னு சொல்லி கையில கத்திரிக்கோலை கொடுத்து போடா போய் தொழில கவனி சொல்லிட்டாரு. அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டு தான் கவனிச்சான். எப்படி? கத்திரிக்கோலை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்து எல்லா தலையும் சகட்டு மணிக்கு முன்னாடி விட்டான். நீங்க சிரிக்கிறீங்க, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரிய பிடிக்க வேண்டிய கையில கத்திய பிடிச்சுதான் தப்பு நடந்து போச்சு. மொட்டை அடிச்சு சும்மா இருப்பானா? ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோ அப்பாவை அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு உதைக்க ஹீரோவை வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடுறாரு. மலை உச்சியில ஒருத்தர் ஹீரோவை பார்த்து, ஏன்டா கேனப்பையில நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற, மலை உச்சியில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு. இந்த கேனப்பையில நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவா நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணியை டங் டங் டங்னு அடிக்கிறார். தேவதை வந்தாளா? அஸ்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானும் என்ன கேனப்பையில தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. என்னது வண்டி இப்படி சைக் பண்ணுது? எப்படி கொண்டு போறது? யார் மணி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த மணி அடிச்சதும் தேவதை வந்தாளா? அதெல்லாம் தியேட்டர் வந்து பாரு. நான் தியேட்டர்ல எல்லாம் வந்து படம் பார்க்க முடியாது. ஏன்? நான் துப்பாக்கி துரைசிங்கத்தோட ஒரே பொண்ணு. என்னது? துப்பாக்கி துரைசிங்கம் பொண்ணா? ஐயோ, அவர் ரொம்ப கண்டிப்பானவராச்சே. கண்டிப்பானவரா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவரு. நான் கதை கேட்டான்னு தெரியாது அவருக்கு. படம் வேற பார்த்தேன்னு தெரிஞ்சது என்ன சுட்டே கொண்டுடுவாரு. இது பாரு, நான் 3 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கதை சொல்ல. நான் விட வண்டியை தள்ளி விடுறேன். உன் தாகமும் புரியுது, வேகமும் புரியுது. இன்னைக்கு புதுப்படம் ரிலீஸ், எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஆமா, இது வரைக்கும் நீ ஒரு படம் பார்த்தது இல்லையா? சத்தியமா பார்த்தது இல்ல. ஏன் எங்க அப்பா ஒரு டிவி கூட வாங்கல. எனக்கு ஒரு வாக்மேனு, எங்க அப்பாவுக்கு ஒரு கிராமபோன். சரி, தேவதை வந்தாளா? தேவதை வந்தாளா வரலையான்னு தெரிஞ்சுக்காம விட மாட்ட போல் இருக்கு. அப்ப நீ ஒண்ணு செய்ய, இந்த வெள்ளி சனியாரை விட்டு வர்ற திங்கக்கிழமை காலையில ஐயனாறு பாறை மலை உச்சிக்கு வந்துரு. அங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வரேன். இந்த பாரு, வண்டிய தள்ளித்தே ஸ்டார்ட் ஆச்சு யாரும் சொல்லாத. வரேன். மறந்துடாம வந்து. சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கேர்ள்ஸ். எல்லாரும் உட்காருங்க. என் பேரு ஆனந்தி. நான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். உங்க மனநல எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்து டீச்சரா வந்தவ தானே. சோ நீங்க என்கிட்ட பயப்படாம பழகலாம். நீங்க ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கதையை சொல்லுங்க. தேவதை வந்தாளா தேவதை வந்தாளான்னு கீரல் உண்ட ரெக்கார்டு மாதிரி என் வதைய வாங்கிக்கிட்டு இருக்கிய. அவசரப்படாத, கேளு. இப்ப கதாநாயகம் கோவிச்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டான். அவன் தங்கச்சி ஆகா அண்ணன் சாப்பிடாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த கதாநாயகி பாஞ்சாலி கிட்ட நல்ல ஒரு தூக்குச்சட்டி நிறைய சோத்த வச்சு அவகிட்ட கொடுத்து விட்டான்.
பாஞ்சாலி அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு நேர ஹீரோ விட்டான். முதல்ல இந்த குண்டாவுல இருக்கிறது கொட்டிட்டு கொடு. இது ஏது எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க? ஆமா, உன் கூட பிறந்தவ குடுத்து அனுப்பிச்சா. சீக்கிரம் கொட்டிட்டு கொடு. கதாநாயகன் சட்டியை திறந்து பார்க்க உள்ள சாப்பாடு தான் இருக்கு, தொட்டுக்க ஒண்ணும் இல்ல. என்னது தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லையே? என்ன தொட்டுக்கிய? அதுவும் சரிதான். அப்புறம் என்ன தொட்டுக்கிட்டான்? எப்படி தொட்டா? இப்ப இதுங்களா பாருங்க பாருங்க. ரொம்ப வெயிட்டான லேடிஸ் தூக்க கூடாது. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. என்னடா அங்க பார்த்தா இங்க வந்துட்டானேன்னு பாக்குறீங்களா? நான் கணபதி டாக்கிஸ் ஓனருடைய பையன். ஒரு பொண்ணை ஏறு எடுத்து பார்க்கறது கூட தப்புன்னு நினைக்கிறவங்கண்ணா. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே என்னையும் அறியாம என் வண்டி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருச்சுங்க. இந்த சிரிப்பு தான் உங்க பின்னாடி வர வச்சது. என்னங்க பேச மாட்டா சொல்லுங்க போறீங்க? பரவாயில்லைங்க, ராத்திரி என் கடவுள் கொடுப்பாரு. ஏங்க ஃப்ரீயா அந்த தேட்டர் பக்கம் வாங்க. நல்ல பொண்ணு. இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி. தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்டு திறந்து விடுடா, ஜனங்க வர்றாங்கல்ல. சும்மா ஏண்டா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது, அது ஓட்டிங்க. அது இல்லைங்க, டெலிபோன் கேட்டு. ஐயோ, அது வில்லேஜ்ங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்டுங்க. நீங்க பிரிண்டா? Yes. ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கல்ல தூசி? தூசுனா உள்ளே எடுக்கிறது, இங்க என்ன வந்து? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாய்ங்க. ஐயோ பாத்தீங்களா, நான் சொல்ல சொரி நாயின்னு. அங்க நின்றுத புடவை கடிச்சிருப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டுறாரு, அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா? ஆமா. கட்டுங்க. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 250 நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன், தம்பி, இப்படி சித்தப்பா, பெரியப்பா ஒரு 5-6 பேருங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணன் மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ, தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. 7 8 மஸ்கி எடு, குஸ்தி போடு, 2 வேஷ்டி எடுத்து ரீ ஓ வரிஞ்சு கட்டி 1 2 மீசையத்தான் ரீ ஓ முறுக்கி முறுக்கி சலம்பை எடுத்து சொல்லிட்டு ஆம்பளையா வளரு ஹோய் ஹோய். கோச்சுக்கிட்டா இருக்கண்ணே. பொறுக்கி நாய வாடா. ஏய், என்ன தைரியம் இருந்தா ஏன் தியேட்டர்லயே வந்து பொண்ணுங்களை கண்டா பண்ணுவேன்? இருப்பா, புகை பிடிக்காதேன்னு ஸ்லைடு போட்டா புகை பிடிக்கல, எச்சு துப்பாதேன்னு ஸ்லைடு போட்டா எச்சு துப்பல, ஒண்ணு கைய பிடிக்காதேன்னு ஸ்லைடா போட்டா போடணுங்கிற? ஆமா போட்டுறேன். எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடா, இழுக்காதே நாவிராதி வீரனடா,
பட்டு ஓடாதே இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே அப்புறமா குட்டப்பட்டு ஓடாதே எங்க ராஜாதி ராஜனடா என்ன நம்மளுக்கு போகணுமா? அடச்சி பிசாத்து பயலுக தம்பி பூந்து விளையாண்டுட்டு இருக்கு, இதுக்கு போய் நம்ம போகணுமா? அடே பூந்து விளையாடு தம்பி. முன்னால கோழ பின்னால வீரன் பெண்ணாலதானே நான் ஆளாகிறேன் எல்லாருக்கும் வீரம் கட்டாயம் உண்டு எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தம்பி தப்பான வேலை நாளும் நாளே எப்போதும் துணையாக தற்காப்புக்காக நான் போடும் தப்பாக ஒரு நாளும் போனதில்லை சரக்கு என்னடா ஊரா எனக்கு நாய் மாதிரி உருவன்னு தாட பேச்சு பேச வேணாம் அடபிறப்பு எதுக்கு நரம்பு சுருக்கும் உடம்பு உச்சமாக வேணாம் பெட்டு கொஞ்சம் மோரங்கட்டு டக்கர 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 டக்கரடா மாமங்கிட்ட மோதாதே அவர் ராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே இவர் சூராதி சூரனடா டேய் ரீல் முடிச்சு போச்சு, வேற ரீல் மாத்திரம் வாடா. அங்க போக கூடாதுன்னு அடிக்கிறேன், திருப்பி அங்க போற. அங்க தெரியாம போயிட்டானே. தெரியாமையா? உன் கண்ணனை பொட்டையா? நான் பாத்துக்கிறேன். இந்தா, டேய். என்ன ஸ்லைடு போட்டது போதுமா இல்ல என்ன வேணுமா? அண்ணே நான் சினிமா பார்க்கறதே மறந்துட்டேனே. ஏய். எல்லாரும் ஓடிட்டாங்க, அப்ப ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா படம் பாருங்க. உட்கார உட்கார